இன்று அனைவருக்கும் வணக்கம். இன்று பல்லாவரத்தில் காவிரி குழுமத்தின் மா காவிரி என்ற மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவமனை பிரத்யேகமான குழந்தை மகளிருக்கும் குழந்தைகளுக்குமான ஒரு சிறப்பு மருத்துவமனையை இன்னைக்கு நானும் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அந்த சகோதரர் சரத்குமார் அவர்களும் பல்லாவர தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரி காமாட்சி அவர்களுடன் இணைந்து இன்று துவக்கி வைத்தோம். இந்த குடும்பத்திற்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழகத்துல சுகாதாரத்துறையில ஒரு தனியார் மருத்துவமனையோட பங்கும் ரொம்ப இன்றியமையாதது தான். நம்மளுடைய முதலமைச்சருடைய காப்பீட்டு திட்டத்துல தனியார் மருத்துவமனைகளும் அவங்களுடைய பங்கும் அதிகமா இருக்கு. ஸோ அந்த விதத்துல நம்ம எந்த அளவுக்கு நம்ம பொது மருத்துவமனைகள்லாம் நம்ம அந்த அனைத்து மக்களுக்கும் ஒரு தரமான மருத்துவ வசதியை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத அந்த திட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். அதே மாதிரி தனியார் மருத்துவமனைகளும் அவங்களுடைய எக்ஸலன்ஸ் இன் ரிசர்ச் அதற்கு கூட ஒரு நம்ம சொன்ன மாதிரி ஒரு எத்திக்ஸ் ஒரு கம்பேஷனோட அவங்களுடைய மருத்துவ சேவை இருக்கணும்னு சொல்லி நம்ம வாழ்த்தி அவங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் நம்ம தெரிவிச்சோம். சோழிங்கநல்லூர் மருத்துவமனை வந்து ஓபன் பண்ணி 6 மாசம் ஆகுது. இன்னும் பயன்பாடு முழுசா எப்போ பயன்பாடு இந்த தகவல் வந்தது. கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா அதற்கான செவிலியர்களாக நம்ம அப்பாயிண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. நம்ம இந்த பட்ஜெட்ல நம்ம கூடுதல் செவிலியர்கள் அப்பாயிண்ட் பண்றதுக்காக நம்ம பண்ணியிருக்கோம். அது கூட அதர மருத்துவ பணியாளர்களும் நம்ம அப்பாயிண்ட் பண்ணி கூடிய சீக்கிரத்தில் ஓபன் பண்ணுவோம். அதற்கான நம்ம விண்ணப்பங்கள்லாம் நம்ம பெற ஆரம்பிச்சிட்டோம். கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் மட்டும் இல்லை, இந்த ஒப்பந்த அடிப்படையில் நம்ம கூடுதல் செவிலியர்கள் அப்பாயிண்ட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லை, தொகுப்பூதியத்தில் இந்த செவிலியர்களும் நம்ம பணி நேரம் டெம்பரரி இருந்தவங்களுக்கு நம்ம டைம் ஸ்கேல் பேல நம்ம கொண்டு வர போகிறோம். இது மட்டும் இந்த அறிவிப்பு மட்டும் இல்லை, அனைத்து அறிவிப்புகளுக்கும் நம்ம அடுத்த பட்ஜெட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா இன்னும் 6 மாதம் தான் இருக்கு. இந்த 6 மாசத்துக்குள்ள அனைத்து அறிவிப்புகளும் நம்ம கொண்டு வரதுக்கான முயற்சிகளும் நம்ம இப்பயே மிஷன் மோட்ல நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். நான் ஆக்சுவலா சொல்லணும்னா, இந்த லைவ் கவரேஜ் இருக்கனாலதான் அவங்களுடைய எல்லாரும் சீனியர்ஸ்லாம் என்ன சொல்றாங்க, அவங்களுடைய பிஹேவியர்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. இன்னும் அதெல்லாம் இல்ல, லைவ்லாம் இல்லாதப்ப அவங்களுடைய பேச்சு அவங்களுடைய ஆக்ஷன்ஸ்லாம் இன்னும் ரொம்ப மோசமா இருந்தது. இந்த அளவுக்கு இருக்கிறதுனா அது காரணம் இந்த லைவ் நம்ம கொடுக்கறதுனாலதான். ஏன்னா மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இப்பயே பார்த்துட்டு இருப்பீங்க, அவங்களோட இருக்கை லிட்டரு நாங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏஸ் தான். இங்க வந்து பெரிய அனுபவம் வாய்ந்த எம்எல்ஏஸ்லாம் இல்லை. நாங்கெல்லாம் எந்த அளவுக்கு நடந்துக்கிறோங்கிறது மூத்த உறுப்பினர்கள் தான். இதுக்கு முன்னாடி இருந்தவங்க தான் ஒரு வழிகாட்டியா இருக்கணும். ஆனா அவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பல உறுப்பினர்கள் திமுக சார்ந்தவங்கலாம் ஏதாச்சும் நம்ம ஒரு கருத்தை சொன்னோம்னா உடனே சபாநாயகர் பக்கம் எழுந்திருந்து அவங்க இருக்கையை விட்டு நம்ம நோக்கி வராங்க, ஒருமையில பேசுறாங்க. அப்புறம் இன்னைக்கு ஒரு உறுப்பினர்லாம் கூட ரொம்ப அட்டாக் பண்ற மோட்ல வந்துட்டார். திமுக கொறடா அவர்கள் தான் அவர்களை ஸ்டாப் பண்ணாங்க. அந்த மாதிரிதான் இருக்கு. இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. திமுக கிட்ட அவங்க எம்எல்ஏ இருந்து இதை தவிர வேற எதுவும் புதுசா நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸ்மார்ட்னா பாசிட்டிவ் ஹெல்த் பாலிசி. அதாவது நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம மருத்துவ கட்டமைப்பு எடுத்துட்டு போனோம்னா, நம்ம ட்ரீட்மெண்ட் நம்ம சிகிச்சைக்கு நம்ம முக்கியத்துவத்தை கொடுக்கறத தாண்டி நம்ம வருமுன் காப்போம் நம்ம சொல்றோம்ல, அதை நோக்கி மக்கள்கிட்ட எடுத்துட்டு போகணும். மக்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும். நம்ம நோயை குணப்படுத்துறதை தாண்டி ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும். அது உணவே மருந்து நம்ம சொல்றோம். நம்ம சொல்றோம்ல, அது மாதிரி எந்த மாதிரி உணவுகளை நம்ம உட்கொள்ளணும், எந்த மாதிரி நம்மளுடைய ஆரோக்கியம் சார்ந்த உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளணும், எந்தெந்த நம்மளுடைய தவறான பழக்கங்களை தவிர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த நிறைய இன்ஃபர்மேஷன் மக்களுக்கு தெரியாம இருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களும் நம்ம சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. நான் இப்ப ஏற்கனவே இந்த மேடையில சொன்ன மாதிரி இப்ப உப்பு எந்த அளவுக்கு சாப்பிடணும் அப்படிங்கிறதே ஒரு மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு செய்தியா இருக்கும். பாத்தீங்கன்னா